இந்தியா இன்னமும் மின்சாரம் தயாரிக்க அதிக அளவிலான யுரேனியத்தை வெளிநாடுகிட்ட இருந்தா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. ஃபியூச்சர்ல யுரேனியத்தை நாங்க தரமாட்டோம்னு சொன்னாலோ இல்லனா அதோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை தான். அதனாலதான் இந்தியா இப்போ யுரேனியத்துல இருந்து தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்குற முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன் இந்த தோரியம் ரியாக்டர் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம்னா, தோரியம் என்ற தனிம பொருள் இந்தியால அதிக அளவுல இருக்கு. குறிப்பா கேரளா, தமிழ்நாடு, ஒடிசா போன்ற இடங்கள்ல இருக்க கடற்கரையில அதிக அளவிலான தோரியம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம யுரேனியத்தை விட தோரியம் பாதுகாப்பானது மற்றும் குறைவான கதிர்வீச்சு கழிவை வெளியிடும். இந்தியா இந்த தோரியம் ரியாக்டரோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்ததா செகண்ட் ஸ்டேஜ இந்தியா வெற்றிகரமா உருவாக்கிட்டாங்கன்னா தோரியத்தை பயன்படுத்தி யுரேனியம் 233 உருவாக்க முடியும். ஆனா இதுக்கு இன்னும் சில ஆண்டுகள் ஆகும்னு சொல்றாங்க. இதுல முக்கியமா குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அமெரிக்கா இந்த தோரியம் பேஸ்டு நியூக்ளியர் ரியாக்டரை உருவாக்க முயற்சி பண்ணி தோத்துதான் போனாங்க. இப்போ இதை இந்தியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்தியா தோரியம் ரியாக்டரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.